ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2029 மீண்டும் பிரதமராக சீமானின் உதவி கண்டிப்பாக தேவை. சீமானை மீண்டும் கூட்டணிக்கு அழைத்த பிரதமர் மோடி, சீமான் சொன்ன அதிரடி பதில். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அரசியலை பொறுத்தவரை கொள்கை கோட்பாடுகள் அப்படின்ட்டு முன் நகர்ந்தாலும் தேர்தல் அரசியல்ல ஒரு சில காய் நகர்த்தல்கள் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எடுத்து வைப்பது அப்படிங்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டு தான் வரோம். அதுலயும் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாடு அரசியலே முற்றும் முழுதா ஒரு குழம்பிய குட்டையாக இருக்கு. இவர் வாங்கிய வாக்குகள் எந்த கட்சியிடம் இருந்து வந்துச்சு, அது அடுத்த தேர்தலில் இவரிடமே இருக்குமா இல்ல இவரிடம் இருந்து அந்த கட்சிக்கு திரும்பி போகுமா அப்படின்ட்டு பல்வேறு விதமான குழப்பங்கள் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஒரு 6 தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அந்த இடைத்தேர்தல் நடந்து முடிந்தால் ஓரளவுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது இந்த அரசியல் களம் குறித்து கிடைக்கும். ஆனா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போடக்கூடிய பெர்முடேஷன் காம்பினேஷனே வித்தியாசமா இருக்கு. அவர்கள் இந்தியா முழுவதுமே காங்கிரஸ்க்கு எதிரான அரசியலை தான் முன்னகர்த்துவாங்க. ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கடந்த காலங்களில் இருந்த சூழல்ல திமுக காங்கிரஸை அடித்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறது பாஜகவின் பிளானா இருந்துச்சு. ஆனா மொத்தமாக திமுகவின் வாக்குகள் பிளஸ் காங்கிரசின் வாக்குகள், விசிகவின் வாக்குகள், கம்யூனிஸ்டுகளின் வாக்குகள் அப்படின்ட்டு அனைத்து வாக்குகளும் அந்த கூட்டணிக்கு கன்சாலிடேட் ஆனதை தாண்டி பிஜேபிக்கு எதிரான வாக்குகளும் மிகப்பெரிய அளவு அந்த கூட்டணிக்கு கன்சாலிடேட் ஆச்சு. ஆனா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அது அப்படி கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே பார்க்கப்படுது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்காக விஜயை நம்பி வாக்களித்தவர்கள் இனி நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு வாக்களிப்பாங்களா? அதே மாதிரி திமுகவும் காங்கிரசும் பிரிந்து வெவ்வேறு அணிகள் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வாக்குகள் என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கறத மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப தெளிவா கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சியின் அந்த தமிழ் தேசிய வாக்குகள் அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் காங்கிரசுக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் கூட்டணியில் தேவாக இருக்கும் காரணத்தினால் அங்கேயும் போகாது. அதே மாதிரி திமுகவுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குகள் நம்முடைய என்டிஏ அணிக்கு வந்துச்சுன்னா அது நிச்சயமாக நம்மை மீண்டும் பிரதமர் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து 40 சீட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பெர்முடேஷன் காம்பினேஷன் கணக்குகளா இருக்கு. சோ அதை முன்வைத்து சீமானிடம் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமா டெல்லிக்கே சீமானை அழைத்ததாகவும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் உலா வருது. ஆனா சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா இப்போ இந்த அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல நான் வெல்றதுக்கு உறுதியா இருக்கேன். இந்த தேர்தல் முடிந்த பிறகு நம்ம அடுத்ததை பத்தி பேசிக்கிடுவோம். இப்போதைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு, தவாக எதிர்ப்பு அப்படிங்கறதுல நானும் வீரியமா தான் இருக்கேன். அதே சமயத்துல பாஜக, திமுக அப்படின்ட்டு அனைத்து கட்சிகளுமே எனக்கு எதிரிகள் தான். தேர்தலில் வாக்கு குறைஞ்சிட்டு அப்படிங்கறதுக்காக அந்த கொள்கையில இருந்து நான் பின்வாங்க போறது கிடையாது. சோ அதே ஒரு போக்கஸோடு நான் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலையும் களமிறங்க போறேன். அதற்கு பிறகு நம்ம இது குறித்து என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாட்டா வச்சுட்டு சீமான் அவர்கள் கூட்டணிக்கு உடன்படாம நைசா வெளியே வந்திருக்கிறாரு. ஆனா அரசியல் களத்துல 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படின்னா நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு மோடிக்கு சீமான் தான் அப்படிங்கிறதும் அரசியல் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. நன்றி, வணக்கம்.